சிரியாவும் சிரியர்களும் லெபனீஸும் அதே போல ஈரானியர்களும் சமூக ஊடக அலையொலியாக இருக்கின்றனர் நேற்று முதல். அதாவது இந்த சொல்வது லெபனனின் ஒரு பிரபலமானவர் இந்த ஹமாஸுக்கு நன்றி கூறியுள்ளார். எதற்காக நன்றி கூறியுள்ளார்? அங்கிருந்து அது தொடங்கி பின்னர் இந்த 3 நாடுகளில் வைரல் உள்ளடக்கமாக மாறியது. எதற்காக நன்றி கூறியுள்ளார் என்று தெரியுமா? அதாவது இந்த அக்டோபர் 8ஆம் தேதி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் இந்த நாடுகளுக்கு ஒன்றுக்கும் சுதந்திரம் கிடைக்காது. அதற்கு நன்றி கூறியவர்கள் யார்? யாஹியா சின்வார், இஸ்மாயில் ஹனியா அவர்களின் புகைப்படம் வைத்து நன்றி கூறியுள்ளனர். காரணம், நீங்கள் அதை செய்தீர்கள். அதனால்தான் இஸ்ரேல் தலையிட்டது. மற்ற விஷயங்களில் தலையிட்டு நாடுகளை, இங்குள்ள பிரிவினைவாதமாக உள்ள அனைவரையும் தோற்கடித்தது. இங்கு குண்டு வைத்து ஹமாஸை அழித்தது, ஹிஸ்புல்லாவை அழித்தது, ஈரானை முடித்து கையில் கொடுத்தது, சிரியாவில் அவர்களையும் அழித்தது. அதற்கு நன்றி. அதற்குள் சுவாரஸ்யமான நிகழ்வு உள்ளது. இப்ராஹிம் ரைசியின் புகைப்படம் வைத்து கொடுத்துள்ளனர் ஈரானியர்கள். இத்தனை பேர், சுமார் 5000 பேரை கொன்ற ஒரு மனிதர், அவரை கூட கொன்றது இஸ்ரேல் தான். அதற்கும் காரணம் ஹமாஸ் தான். அங்கிருந்துதான் இதெல்லாம் தொடங்கியது. நேராக திரும்ப, அதாவது புரிந்து கொள்ளுங்கள், மாசாமீனாவின் புகைப்படம் கொடுத்துள்ளனர். காரணம், இத்தனை பேர் கொல்லப்பட்டு அசையாமல் இருந்த ஈரான் 2 மணி நேரத்தில் இஸ்ரேலின் குண்டுவீச்சில் சிதைந்தது. அவர்களும் அடிபணிந்தனர். இப்போது ஈரானிய அரசு இதை பார்த்து என்ன செய்கிறது? அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதாவது அங்குள்ள போலீசாரிடம் கூறியது, நடவடிக்கை எடுக்க வேண்டாம், இது நடக்கட்டும். அதற்குள் இந்த ஹிஜாப் கிழித்தெறிந்த புகைப்படமும் உள்ளது. இப்போதுதான் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் நான் முன்பு கூறியது. எவ்வாறு புவியியல் மற்றும் சமூக வாழ்க்கையும் மக்களின் சுதந்திரமும் எவ்வாறு இஸ்ரேல் உருவாக்கி கொடுத்தது என்று. ஹமாஸ் காரணம். நேராக திரும்பவில்லையா? கேரளாவை பொறுத்தவரை ஹமாஸின் ரசிகர்கள் கேரளாவில் உள்ளனர். அவர்கள் இதை பார்க்க வேண்டும். நீங்கள் இதை சமூக ஊடகங்களில் சென்று பார்க்க வேண்டும். என்ன, இந்த லெபனன், அங்கிருந்து தொடங்கி அது சிரியாவுக்கு சென்று, சிரியாவில் இருந்து அது பெரிய வைரலாக, அதாவது பல நாடு, இந்த நாடுகளில் இருந்து சென்றவர்கள் உலகில் எல்லா இடத்திலும் உள்ளனர். பாடுபட்டு அனுபவித்து இஸ்லாமிய பயங்கரவாத ஆட்சி ஈரான், இந்த ISIS, ஹிஸ்புல்லா, எத்தனை பேர், எத்தனை குழுக்கள், ஷியா, சுன்னி, அவர்கள் ஒருவருக்கொருவர் அடிக்கின்றனர். மனிதனுக்கு நரக வேதனை கொடுத்த இந்த மத ஆட்சி. இறுதியில் இவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது இஸ்ரேல் இந்த சொல்வது நாடுகளில் இது போன்று மிலிஷியா குழுக்களை குண்டு வீசிய பிறகே. அந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு கூட புரிந்தது, அவர்களுக்கும் சுதந்திரம் கிடைத்தது. இஸ்ரேல் குண்டு வீசியதன் மூலம், அதாவது ஹிஸ்புல்லாவை குண்டு வீசவும், நஸ்ருல்லாவை குண்டு வீசவும், அதே போல மற்ற மிலிஷியா குழுக்களை குண்டு வீசவும், அதே போல ஈரானில் சென்று அங்கு குண்டு வீசவும் செய்த பிறகு அங்குள்ள சாதாரண மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இதுதான் காப்பிய நீதி என்று கூறுவது. இந்த காப்பிய நீதி கேரளத்தின் கோழிக்கோடு செயற்கைக்கோள் சேனலும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹமாஸின் மற்றும் ஈரானின் ரசிகர்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் தான் இவர்களுக்கு முதலில் வேண்டும். மனித சுதந்திரம். அந்த சுதந்திரத்திற்கு கூட ஒரு தடையாக வைத்து மதத்தை பயன்படுத்தி அடக்கி அதற்குள் கிழிந்த உடையில் பெண்களை வைத்து அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் அங்கு பசியும் அட்டூழியமும் கொண்டு அந்த நாடும் தேசமும் முழுவதும் அழிந்தது. அங்கு இஸ்ரேல் சென்று தலையிட்டது. அதாவது அதற்கு தொடக்கக்காரன் ஹமாஸ். அதன் நன்றி கூறும் நாள். நீங்கள் காரணம். இதை இனி கொண்டாடப் போகிறார்கள். அதாவது இந்த நாடுகள் எல்லாம் அக்டோபர் 8ஆம் தேதி என்று கூறும் இந்த ஒரு தேதியை கொண்டாட தீர்மானித்துள்ளனர். அதுவும் இந்த சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் ஒரு நன்றி கூறும் நாள் உள்ளதல்லவா, அதே போல இந்த நாடுகளில் ஒரு நன்றி கூறும் நாள், அதாவது ஹமாஸுக்கு சமர்ப்பிக்கின்றனர். அது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கு பல விளக்கங்கள் உள்ளன. என்ன விளக்கம்? அதாவது அடக்கப்பட்ட மக்கள் மதமாக இருந்தாலும், இது போன்று மத ஆட்சி இருந்தாலும், இஸ்லாமிய ஆட்சி பயங்கரவாதம் மக்களை முழுவதும் பாதித்தது. அவர்களுக்கு வேலை இல்லை, உணவு இல்லை, சுதந்திரம் இல்லை, எல்லா இடத்திலும் பிரச்சனைகளும் குண்டு வீச்சும். அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. காரணம், லெபனனில் அங்குள்ள புதிய ஆட்சியாளர் வருகிறார். தேர்தல் முடிந்த பிறகு ஹிஸ்புல்லா உட்பட அவர்கள் தோற்றுவிட்டனர். அதே போல அசாத் என்று கூறும் ஆட்சி வெளியேறுகிறது. மசூத் பசுஷ்கான், அவர் மீண்டும் இப்ராஹிம் ரைசியை இஸ்ரேல் கொன்றதனால் மசூத் பெசிஷ்கான் இங்கு வருகிறார். அதுதான் அதன் அழகு என்று கூறுவது. அவரை கொன்று முடித்த பிறகு தேர்தல் வந்தது. அதோடு மிதவாதமான தலைவர் வந்து இவர்களுக்கு, இந்த மக்களுக்கு படிப்படியாக சுதந்திரம் கொடுத்தார். அப்படித்தான் ஹிஜாப் கிழித்து எறியப்பட்டது. விமான நிலையத்தில் ஒரு பெண் ஒரு ஷியா அதிகாரியை அடிப்பது, அவரது தலைக்கவசத்தை கிழித்து எறிவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுதான் உலகத்தில் தேவை, அமைதிதான் தேவை.
உலகத்தில் மதத்திற்கு அல்ல ஆர்வம் அதிகம் கொடுக்க வேண்டியது. அது எந்த மதம் இருந்தாலும். உலகத்தில் வாழும் மக்கள் உள்ளனர். முதலில் மக்களுக்கு தான் அமைதி கிடைக்க வேண்டும். அதன் பிறகே மதமும் மற்ற விஷயங்களும் வர வேண்டும். இங்கு முழுவதும் அழித்து குளமாக்கி பயங்கரவாதம் மட்டும் உருவாக்கி அனைத்து விதமாகவும் இஸ்லாமிய முறையில் அதை மையமாக்கி அதை அழித்தது. இப்போது மக்களுக்கு புரிந்து அவர்கள் சுதந்திரம் கொடுத்தது ஹமாஸ் தான். காரணம், ஹமாஸ் தாக்கவில்லை என்றால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்காது. இஸ்ரேல் பதிலடி கொடுத்து அடாப்ட்லாம் எடுத்து கிழித்து எறிந்தது. அவனெல்லாம் வரலாறு ஆனான். எங்கு சென்றான்? அலி காமினி. மௌனமாக. அவரை பிடித்து சிறையில் அடைத்தனர். காரணம், அவரிடம் கூறியுள்ளனர் மௌனமாக இரு என்று. இங்குள்ள விஷயங்கள் ஜனநாயகமாக நாங்கள் ஆட்சி செய்கிறோம். யாருக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும்? முன்பு அது இல்லை. இடைவிடாமல் ஒரு வெள்ளிக்கிழமைகளில் பிரசங்கமும் நிகழ்ச்சியும் உள்ளது. அந்த பிரசங்க நிகழ்ச்சியில் கூட வரக்கூடாது என்று கூறியது. அங்கு ஷியா பள்ளிகள் கூட முழுமையான கட்டுப்பாடு கொண்டு வருகிறது என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று. பெண்களுக்கு எதிராக பிரசங்கம் கூடாது. கடுமையாக ஒரு காரணவசாலும் ஹிஜாபுடன் தொடர்புடைய விஷயங்கள் பள்ளிகளில் பேசக்கூடாது. இதெல்லாம் அரபு பத்திரிகைகளும் பாரசீக பத்திரிகைகளும் எல்லாம் தகவல் தெரிவிக்கின்றன. கேரளத்தின் நண்பர்கள் எல்லாம் சென்று இதை படித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் புரியும் மக்கள் என்ன என்று. இந்த மக்கள் காரணமாக கேரளத்தில் உள்ள நண்பர்களுக்கு விருப்பமாக சுதந்திரம் உள்ளதல்லவா? அதன் பேரில் தான் இந்த சொல்வது மத பயங்கரவாதத்தை நீங்கள் இவ்வளவு ஆதரிக்கின்றீர்கள். இல்லையெனில் இந்த நாடுகள் எவ்வாறு இருக்கின்றன அதை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் கூறுவது தொடக்கம் மட்டும். அதாவது மிடில் ஈஸ்ட் ஆசியா, வெஸ்ட் ஆசியாவில் இஸ்ரேல் செய்த தொடக்கம் மட்டும். இனி அதன் முழுமையான புவியியல் மாறுவது பார்க்கவும். இங்கு எல்லாம் பிடிமுறுக்குவது யார்? மக்களை பிடிமுறுக்குவது. அவர்களுக்கு சுதந்திரமாக பாதுகாக்கும் யார்? இந்த சொல்றது இஸ்ரேல். அதனாலதான் நான் முன்பு பல வீடியோக்கள் கூறியது, இஸ்ரேல் என்று கூறுவது அங்குள்ள பெரிய ஒரு சக்தியாக மாறும். காரணம், இந்த நாடுகளின் மக்கள் இஸ்ரேலின் கூடவே இருப்பார்கள். அரபு நாட்டின் மக்கள் இஸ்ரேலின் கூடவே இருப்பது யோசித்து பாருங்கள். சிந்திக்க முடியுமா? நாம் இதை எதிர்பார்க்க முடியுமா? கடந்த 1-2 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்வு உள்ளது. இப்படி திரும்பி இந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக யோசித்து பாருங்கள். பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் இந்த சொல்வது இஸ்ரேலுக்கும் படையின் பாதுகாப்பு தளபதிக்கும் எல்லாம் மிகப்பெரிய ரசிகர்கள் இந்த அரபு நாடுகளில். உலகம் போகும் போக்கு புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நான் முன்பும் கூறினேன், பாலஸ்தீனம் என்று கூறுவது இல்லாமல் மாறியது. அதை அழித்தது யார்? இது போன்ற பயங்கரவாத மதவாதிகளும் மதவெறியர்களும். அந்த நாடு இல்லாமல் ஆனது. அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்த பல நாடுகளும் முழுமையாக அவர்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் ஆனது. அவர்களுக்கு இப்போதுதான் சுதந்திரம் கிடைத்தது. இதன் பேரில் அது இல்லாமல் ஆனது. அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. நாம் இந்த நினைப்பது ஒன்றுமில்லை, சில சந்தர்ப்பங்களில் வந்து பேசுவது. இதற்கு காரணம் யார்? ஹமாஸும் யாஹியா சின்வாரும். அதை ஆதரித்தது யார்? கத்தார். அது அடுத்தது. கத்தாரின் பெட்டி காணப்போகிறது. அது இந்த சொல்வது சிறைகளில் இருந்தவர்களை விடவில்லை என்றால் அனைவரும் சேர்ந்து கத்தாரின் தலை மீது ஏறுவார்கள். அதனால் விஷயத்திற்கு முடிவு வரும். அதோடு மிடில் ஈஸ்ட் ஆசியா என்று கூறும் நிகழ்வு வெஸ்ட் ஆசியா. மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நாடுகள் அங்கு அதிகமாக இருக்கும். இஸ்லாமிய புரட்சி முன்பு என்ன இருந்தது, அந்த முறையில் இந்த நாடுகள் மாறும். அங்கு அமைதி நிலவும். உலகில் அமைதி நிலவும். அதன் அறிகுறிகள் தான் சமூக ஊடகங்களில் இந்த நடக்கும் வைரல் போக்குகள்.